friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான ஜூஸியான சாஃப்ட்டான chicken 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு boneless chicken எடுத்துர்க்கேன். அது நல்லா நார்மல் தண்ணியில 2 தடவை கழுவி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த chicken கூட 1/4 கப் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த தயிர்ல அந்த chicken ஊறணும். தயிர் ஆட் பண்ணி அந்த chicken fry பண்றப்ப நல்லா சாஃப்ட்டா ஜூஸியா நமக்கு கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ மசாலா பவுடர்ல ஆட் பண்ணி மறுபடியும் mix பண்ணி அந்த மசாலால கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிருக்கேன். மிளகு தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலா பவுடர் அந்த மாவு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் அந்த மசாலா பவுடர் எல்லாம் அந்த சிக்கனில் போட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அந்த மசாலாவில் அந்த சிக்கன் நல்லா ஊறணும். அதுக்கடுத்து தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி chicken 65 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் சூடாக இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்ட ஃபீலும் நல்லா ஆறின பின்னாடி சாப்பிட்ட ஃபீலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆறின பின்னாடி ஒரு சில சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் ஹார்டாக மாறிடும். ஆனால் இந்த சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஆறின பின்னாடி நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ அந்த மசாலா பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணணும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக அந்த ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு பீஸஸாக அந்த ஆயிலில் ஆட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு பீஸஸாக அந்த ஆயிலில் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த கலரே பாருங்கள் நல்லா ரெட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளோட சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நார்மல் ஒரு chicken 65 இருந்தாலே போதும். ரசம் சாதம், தயிர் சாதம் இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அந்த சிக்கன் அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா சிக்கன் பீசஸும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக நம்மளோட சுவையான சாஃப்ட் அண்ட் ஜூஸியான chicken 65 ரெடி ஆயிடுச்சு. அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி போடுங்க. அதோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.